எனக்கு ஒரு பக்கம் என்ன தோணுதுன்னா, அந்த சைக்கோ வந்து இனிமே நம்மள பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த வீட்டுள்ளாரே ஒரு இடத்துல மறைஞ்சு நிக்கிறா. ஆனா இவ எங்க நிக்கிறா அப்படின்னு அந்த சைக்கோவுக்கு தெரியவே இல்லை. அவனும் அந்த வீட்டை சுத்தி சுத்தி தேடி பாக்குறான். சோ ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோனி பின்னாடி டோர் ஓபன் பண்ணி வேகமா ஓடிக்கிட்டே இருக்கா. இதை பார்த்து அந்த சைக்கோ அவனோட கையில ஒரு அம்பு ஒன்று வச்சிருக்கான். அந்த அம்பை எடுத்து விட்டோன்னு அவனோட காலிலே போயிட்டு சங்கன்னு குத்திக்குது. சோ அதன் பிறகு அடுத்த அம்பை எடுத்து லோட் பண்றதுக்குள்ளேயே ஹீரோனி கரெக்டா அந்த வீட்டுள்ளார வந்துடுறா. இனிமே நம்ம வெளியில போனா நம்மளோட உசுக்கு ஆபத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுள்ளார போயிட்டு அந்த வீட்டோட டோரை லாக் பண்ணிக்கிறா. சோ வீட்டுக்குள்ளார வந்து ஹீரோனி ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கா சோகமா. இதை பார்த்த உடனே அந்த சைக்கோ பயமா சிரிச்சுட்டே இருக்கிறான். ஏன்னா என்ன மீறி நீ எங்கேயுமே போக முடியாது. நான் நினைச்சேன்னா இப்ப கூட உள்ளார வந்து உன்னை கொலை பண்ண முடியும். ஆனா அவளை செய்யற உன்னை கொலை பண்ணவே மாட்டேன். உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அணுவணும் சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணி தான் சாகடிப்பான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு ரொம்பவே சைக்கோ மாதிரி சிரிச்சுட்டே இருக்கிறான். அப்பதான் ஹீரோனிக்கு ஒரு பக்கம் என்ன தோணுதுன்னா, இவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மேல வந்து ஒரு ஜன்னல் ஒண்ணு இருக்கு. அது வயல எப்படியே தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு மேல போயிட்டு அந்த ஜன்னல் ஓபன் பண்ணி இவளுடைய கையில வந்து டார்ச் லைட் வச்சிருக்கா. அந்த டார்ச் லைட் எடுத்து வேகமா அந்த கார் இருக்கு பாத்தீங்களா, அந்த காரை நோக்கி வேகமா தூக்கி போடுறா. சோ இதை பார்த்த உடனே சைக்கோ அந்த டார்ச் லைட்டை நோக்கி வேகமா ஓடிட்டே இருக்கா. இதை சாதாரணமா பயன்படுத்தி ஹீரோனி அந்த ஜன்னல் வயல இறங்கி அது கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்கும்போது அந்த சைக்கோ வந்து ஹீரோனி கரெக்டா பாத்துடுறான். அப்படியே உடனே ஒரு அம்பு எடுத்து கரெக்டா அவளோட தொடையில குத்திடுறான். சோ அடுத்த அம்பை எடுத்து அடிக்கலான்னு பார்க்கும்போது ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோனி தப்பிச்சு